அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் கிரண் புரூஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தாவேகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையை அடுத்த முகிலிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் கிரண் புரூஸ். இவர் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி இவர் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் திரையரங்கம் ஒன்றில் திரைப்படம் பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது அங்கு வந்த ஆட்டோவில் வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் தாவேக தலைவர் விஜய் குறித்து அவதூறாக வீடியோ யூடியூப்பில் பதிவிடுவதாக கூறி கிரண் புரூஸை தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வடபழனி காவல் நிலையத்தில் கிரண் புரூஸ் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய நபர்களை தேடினர். அவர்கள் அதே திரையரங்கில் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக 4 பேரையும் வடபழனி போலீசார் கைது செய்தார்கள். விசாரணையில் அவர்கள் ஆவடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், தனுஷ், அசோக், பார்த்தசாரதி என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் தாவேகை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கைதான 4 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி நீதிமன்ற காவலில் போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.